ஆசியாவிலே பெரிய வண்ணத்து பூச்சி பூங்காக்கு வந்திருக்கோம். நாமக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை அரசு மேல்நிலை பள்ளியிலிருந்து எங்க பள்ளி மாணவர்களை அறிவியல் கல்வி சுற்றுலாவுக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற வண்ணத்து பூச்சி பூங்காவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். வெள்ளோடு பள்ளியில இருந்து வந்திருக்கோம். எங்க மாணவர்களுக்கு இந்த கல்வி சுற்றுலா அந்த தளத்துல ஏற்கனவே நிறைய அழிஞ்சு வந்துட்டு இருக்கிற இந்த பறவை இனங்கள், பூச்சிகள் இதெல்லாம் நிறைய இருக்கு. அதுல ஒரு வகையான பட்டாம்பூச்சி. இப்போ முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கமே நிறைய பட்டாம்பூச்சிகள்லாம் இருக்கும். ஆனா இப்போ காலம் செல்ல செல்ல பாத்தீங்கன்னா நம்ம பட்டாம்பூச்சியை ஒரு இடத்துல பாக்குற அளவுக்கு நம்ம இன்னைக்கு வந்துட்டோம். இந்த பட்டாம்பூச்சி அழியாம வர ஜெனரேஷனுக்கு இதனோட வகைகள், இந்த பட்டாம்பூச்சியோட தேவைகள், இந்த பூச்சி இனத்தை அழியாம பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தோம். இங்க கூட்டிட்டு பார்க்கறப்ப பாத்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சிகள் வளர்வதற்கு தேவையான மரங்கள், செடி கொடிகள், அது எந்த சூழ்நிலைகள வளரும், இந்த மாதிரி தகவல்கள்லாம் இங்க எங்களுக்கு நிறைய கிடைச்சது. எத்தனை வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்கு, அந்த பட்டாம்பூச்சிகளுக்கு தேவையான உணவு எப்படி நம்ம சேகரிக்கிறது, சாதாரணமா நம்ம வீட்டுல கூட இந்த பட்டாம்பூச்சிகளை வளர்க்கலாம் அப்படிங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எனவே மாணவர்கள் வருங்காலத்துல இப்ப 12வது படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் நாளைக்கு அக்ரி அப்படிங்கிற ஒரு பகுதியை எடுத்து படிக்கிறப்போ இந்த மாதிரி பறவை இனங்கள், பூச்சி இனங்கள்லாம் அழியாம பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கலாம். இதை பார்க்கும்போது எங்களுக்குள்ள பெரிய ஆர்வம் தூண்டுது. அதாவது வனத்து பூச்சியை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணி இருக்கு. அது அறிவியல் கல்வி சுற்றுலாவுக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற வண்ணத்து பூச்சி பூங்காவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். இங்க என்னன்னா நாங்க பலவிதமான வண்ணத்து பூச்சிகள் பார்த்தோம். அதோட வாழ்க்கை சுழற்சி இருக்கு இல்லைங்களா, அதோட வளர்ச்சி நிலைகள் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்க ஒரு அருமையான காணொலி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பல வகையான பட்டாம்பூச்சி அது எப்படி, அப்புறம் அதை லைவாவே எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த ரேஞ்சர் மேடம் நல்லா சொன்னாங்க. மாணவர்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷரா இருந்தது இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கடைசியில் அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப நல்லது. இந்த உலகம் நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய டெக்னாலஜிக்காக மட்டும் இல்லை, ஒவ்வொரு சின்ன சின்ன உயிரினத்துக்கும் இந்த உலகத்துல உரிமை இருக்கு, அதையும் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் எங்க மாணவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு இந்த சுற்றுலா மூலமா எங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்கூல் படிக்கிறவங்களுக்குலாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லாரும் இதை பயன்படுத்திப்பாங்க. இதனால இதை அமைத்து கொடுத்த கல்வித்துறைக்கும் அழைத்து வந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி.